கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. இன்றைக்கு நம்முடைய ஆராதனையினுடைய கருத்து என்ன என்று 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். Today I'm going to tell you what is the meaning of the worship. I'm going to tell 4 things. தேவனை நாம் ஆராதிக்கிறோமே, அந்த ஆராதனையிலே 4 அர்த்தங்கள் உண்டு. There are 4 meanings that we worship the Lord. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் Exodus chapter 12, 26 27 வசனங்களை படியுங்கள். 26 and 27. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பஸ்கா என்கிறதான ஒரு ஆராதனையை நடத்தினார்கள். The people of Israel were conducting a service called Passover. இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்கிறோமே, இந்த ஆராதனையினுடைய கருத்து என்ன என்று அங்கே அதில் எழுதப்பட்டிருக்கிறது. Even today we have worship on Sundays, and the meaning of this, it is written here. தேவனுக்கு நாம் செய்கிற ஆராதனையிலே அர்த்தம் உண்டு. And there is a meaning that what we worship God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் சொல்கிறார், The Lord says, உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், if the children of Israel ask you what is the meaning of this, உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், and if your children shall say what mean by the service, நீங்கள் சொல்ல வேண்டும், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. and you must say it is sacrifice the Lord's அவர் Passover, எகிப்தியரை அதம் பண்ணி and he smote Israel, நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணினார். and he delivered our houses, எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார். and he passed through the houses of the people of Israel. இதுதான் அந்த ஆராதனையினுடைய கருத்து. That is the meaning of this worship. இதுல 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And 4 things are mentioned here. இந்த ஆராதனையினுடைய கருத்து 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And 4 things are mentioned about the meaning of the service. முதலாவது, இந்த ஆராதனை பலி என்று அழைக்கப்படுகிறது. And first of all, it is called as a sacrifice. ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற பலியாக இருக்கிறது. And each and every worship is a sacrifice we say unto God. காளையோ வெள்ளாடோ புறாவோ அல்ல, It is not goat or lamb or a dove. நாமே நம்மை பலியாக இந்த ஆராதனையிலே செலுத்துகிறோம். இது ஒரு பலி. And we offer ourselves as a sacrifice in this worship. It is a நீ sacrifice. ஆராதனைக்கு வரும்போது எப்படி வருகிறாய்? How do you come to service? ஒரு பலி மிருகமாக வருகிறாய். You are coming as an animal of sacrifice. கூடிய மட்டும் ஆராதனைக்கு வரும்போது நான் தயவு செய்து உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ல வரணும். பிரதேஷ் கூட ஒயிட் ட்ரெஸ்ல வரணும். ஒயிட் அண்ட் ஒயிட். I ask you, all of you, to come in white and white when you come to the service. ஆராதனைக்கு ஒரு வஸ்திரம் ஒயிட் அண்ட் There is a garment for this worship. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், All the children of God. ஒரு ஆள் என்னோட எதிர்த்தார். One person opposed me. வெள்ளை வஸ்திரம் தான் உடுக்கணும் எங்க எழுதி இருக்கு? Where it is written that I should wear only white garment. ஜெயங்கொள்கிறவனுக்கு கர்த்தர் என்ன வஸ்திரம் கொடுப்பேன்னு சொல்றார்? What does the Lord says? Him that overcometh. சொல்லுங்க, என்ன வஸ்திரம்? ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பீங்க. And only the white garment is put on the people who overcome. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் அதிகமாக தேவையான என்கிட்ட தனியா வாங்க சொல்லி தரேன். If you want more things, I will come to me and I'll explain. வெண் வஸ்திரம் என்பது அது ஆராதனையை நீங்க கனப்படுத்துற ஒரு காரியம். அதுபோல நீங்கள் ஆராதனை ஹாலுக்குள்ள பிரவேசிக்கும் போதே முக்காடு போட்டு வரணும். சிஸ்டர்ஸ் சொல்றேன், சகோதரிமார் உங்களுக்கு அது சொல்லி தரல போல. ஆராதனை ஹாலுக்குள்ள உள்ள பிரவேசிக்கும் போதே நீங்கள் முக்காடு போட்டு வரணும். And you must have your veil when you enter into this hall. பிரதேச கூட பயத்தோடு நடுக்கத்தோடு வரணும். And even brothers should come in fear and trembling. நான் ஒரு நாள் அங்கிருந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். இங்க ஒரு ஆராதனைக்கு வெளியே சபையிலிருந்து யாரோ வராங்க, நாமினல் கிறிஸ்டியன்ஸ் யாரோ. Some people are coming from other churches. அந்த கட்டடத்துக்கு அந்த பக்கத்துல இருந்தே செருப்பு கையில எடுத்தாங்க. And they have taken the chapels in their hand when they come inside the hall. அந்த கட்டடத்துக்கு அந்த பக்கத்துல இருந்தே கையில செருப்பு எடுத்தாங்க. Even far away from this building. யாரோ ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் ஆள். He is a nominal Christian. நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறதுனால நமக்கு பயம் குறைஞ்சு போச்சு. கோயில் பிள்ளைகள் போல. Because the Lord ஆண்டவர் is நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறதுனால இந்த செல்ல பிள்ளைகள் போல பயம் இல்லாம. Because the Lord loves us more, we don't have fear. அப்படி அல்ல, நாம் மற்றவர்கள் தேவ நிமித்தம் மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அது நிமித்தமாக அந்த ஆராதனையினுடைய ஒரு சில ஒழுங்குகளை கடைபிடிக்கத்தான் வேண்டும். And we have to observe certain rules to come to church. நான் சொன்னது போல ஆராதனைக்கு நீங்கள் வரிசையாய் உட்கார வேண்டும். When you come to the church, you must sit in order. அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும். Only then there will be miracles. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பங்கிட்ட போது இயேசு வரிசையாய் உட்கார சொன்னார். Jesus asked the people sit in order when he distributed 5 loaves and 2 fishes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
ஆராதனைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கனப்படுத்தினால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். When you honor each and everything of the service, God will honor you. நம்முடைய பிதாக்கள் ஆராதித்த ஆராதனை அது முதலாவது பலி என்று அழைக்கிறது. இந்த ஆராதனை என்று சொல்றது இது ஒரு பலி. இது யாரை பலி எடுக்கிறோம் சொல்லுங்க? யாரை பலி எடுக்கிறோம்? நம்மையே நாம் பலியிடும்படி ஒரு பலி மிருகமாகத்தான் நாம் இந்த இடத்துல வருகிறோம். The service is a sacrifice that we offer ourselves as a sacrifice. இது ஒரு ஆராதனை பலி. It is a sacrifice the Lord's. இந்த பஸ்கா பலி, பஸ்கா பலியை பற்றி இந்த பலி எப்படி செலுத்த வேண்டுமா? How it should be offered. பஸ்கா பலி செலுத்தும் போது எப்படி செலுத்த வேண்டுமா? How it should be offered. துர்க்குணம் பொல்லாப்பு இல்லாமல், without any malice and wickedness. துப்புரவு உண்மை என்கிற சுபாவத்தோடு பஸ்கா பலி செலுத்த வேண்டுமா? And with the pure and truth we must offer this sacrifice. ஆகையால் தான் நாம் தேவனுடைய ஆராதனைக்கு வரும்போது இந்த பலி செலுத்த வரும்போது, so when you come to offer this sacrifice, துர்க்குணம் பொல்லாப்பு இந்த ரெண்டையும் நம்முடைய ஜீவிதத்திலிருந்து அகற்ற வேண்டும். and the malice and wickedness should be removed from our life. ஏதாவது துர்க்குணங்கள் இருந்தால் நீங்கள் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து கண்ணீரோடு வர வேண்டும். And when you have any wickedness you must confess and come with tears to the service. துர்க்குணம் பொல்லாப்பு இந்த ரெண்டு காரியத்தையும் விலக்க வேண்டும். And you must remove this malice and wickedness from you. ஒரு நாள் ஒரு காத்திருப்பூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். Once I was holding this standing meeting, எல்லாரும் ஆவியில் நிரம்பி கொண்டிருந்தார்கள். and all the people were feeling the Spirit of God. ஒரு 8 ஹால் இருக்கும். By 8:15 p.m. 8 ஹால் மணிக்கு ஒரு விசுவாசி உள்ளே வருகிறார். One believer came inside. அப்போ இங்க இருக்கிறதான ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்கார சகோதரி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. And here one worker sister was giving a prophecy. அவங்க அவரை பார்க்கவே இல்லை. He did not see her. ஆனால் இவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நீ மற்றவர்களுடையதை திருடி வைத்துக் கொண்டு என் சமூகத்தில் வருகிறாய். And this sister was giving a prophecy saying, you have robbed some other thing and coming to my service. மற்றவர்களுடைய திருடி வைத்துக் கொண்டு நீ என் சமூகத்தில் வருகிறாய். You are coming to my presence by robbing some others. 8:15 மணிக்கு வர்றார் அவர். He is coming by 8:15. அவர் உள்ள வரார். இந்த தீர்க்கதரிசனம் He enters the hall, but there was a prophecy here. நடுங்கிட்டார். And he was trembled. கர்த்தர் சொல்றாரு, நீ அறிக்கை செய், இல்லாவிட்டால் உன்னுடைய பெயரையே நான் சொல்லிடுவேன். The Lord says, if you don't confess, I will tell your name. அவர் வந்து உட்காரவே இல்லை, அப்படியே நின்னுட்டே இருந்தார். And he was never sad, but he was standing there. எனக்கு விஷயங்கள் என்னன்னு தெரியாது. I did not know what is the matter. அப்புறமா நாம் சாட்சி சொல்லுவோம்னு சொன்னே அவர் முன்ன வந்தார். When I asked him to give a testimony, he came in front. இப்பொழுது சொன்ன தீர்க்க தரிசனம் எனக்கு தான். நான் ஒரு ஆளுடைய பொருளை திருடி வைத்து 8:15 வரைக்கும் லேட் ஆகி போச்சு. திருடி அந்த வீட்டில் வைத்து வந்து நான் இப்போ தேவ சமூகத்தில் நான் ஒரு திருடனாக வந்திருக்கிறேன். நான் எல்லாருக்கும் முன்பாக அறிக்கை இடுகிறேன், கொண்டு போய் நான் உடனே நான் கொண்டு போய் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். The prophecy God now given is only for me. I have come to the presence of God by robbing some of this material, and he testified, I'm going to give it back. நான் சொல்கிறேன், ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்லி நம்மை உணர்த்துவது கூட இருக்கக்கூடாது. நாமே உணர வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் உள்ள துர்க்குணத்தை குறித்து, பொல்லாப்பை குறித்து நாமே உணர வேண்டும். இந்த பலியை செலுத்த வரும்போது, இந்த பஸ்கா பலி செலுத்தும் போது துர்க்குணம் பொல்லாப்பு என்பவை இல்லை. And when we come to offer this sacrifice, we should not have any malice or wickedness in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த பலியை செலுத்துவோமாக. And let us offer this sacrifice without anything from us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. துப்புரவோடு உண்மையோடு நீ ஆராதனை செய்ய வேண்டும். And we must offer this sacrifice. ஆராதனையுடைய கருத்து இதுதான். முதலாவது இது பலி. First of all, it's a sacrifice. இது நம்மையே நாம் பலியாக்குகிற ஒரு பலி. That means that we offer ourselves as a sacrifice. இரண்டாவது இதனுடைய அர்த்தம் என்ன? Secondly, what does it mean? அவர் சொல்லுகிறார் 27ஆம் வசனத்திலே, அவர் எகிப்தியரை அதம் பண்ணினார். இந்த பலியை நாம் செலுத்தும் போது, இந்த ஆராதனை நாம் செய்யும் போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், அவர் எகிப்தியரை அதம் பண்ணினார். When we offer this sacrifice, we must say he smote the Egyptians. எகிப்தியர் என்றால் என்ன? What does it mean of Egyptians? எகிப்தியர் மனுஷர் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 31:13. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. In Isaiah 31:13 it is mentioned Egyptians are only men. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. And Egyptians are not God, only men. எகிப்தியரை தேவன் அதம் பண்ணினார். And the Lord smote the Egyptians. அப்படினா அதனுடைய அர்த்தம் என்ன? If it is so, what does it mean? நாம் ஆராதிக்கும் போது நமக்குள்ள இருக்கிறதான எல்லா மனுஷியங்களும் அதம் பண்ணப்பட வேண்டும், நிர்மூலமாக வேண்டும். And when you worship, all the man powers should be removed from us. மனுஷியம் நம்மை விட்டு மாறி போக வேண்டும். And all the manners should be removed from us. நாம் எப்படி அழைக்கப்படுகிறோம் தெரியுமா? And how we are called? தேவபுத்திரர். We are sons of God. தேவபுத்திரர் என்று தான் நாம் அழைக்கப்படுகிறோம். And we are all called as sons of God. Sons of God. என்னது? நாம் தேவனுடைய we are all called as sons of God. manner
love the Father has given unto us. தெரியுமா? Behold what manner of love the Father has given unto us. தெரியாது? சொல்லுங்க. Behold what manner of love the Father has given unto us. சொல்லுங்க. Behold what manner of love the Father has given unto us. What manner of love That, God has given. that we may be called the sons of God. அது வசனம் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல அப்படியே நீ எழுத வேண்டிய தேவை கூட இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சன்ஸ் ஆஃப் காட், புத்திரர்கள். நாம் மனுஷர் அல்ல. 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரிய அன்பு என்று படித்தோம். Behold what manner of love the Father has. இது போடுங்க. Behold what manner of love the Father has given unto us. Behold what manner of love the Father has given unto us, that we may be called the sons of God, that we may be called the sons of God. தெரியாதவங்க கை தட்டுங்க. பாட்டிமாருக்கு தெரியாத கை தட்டுங்க. Behold what manner of love the Father has given unto us. Behold what manner of love the Father has given unto us, that we may be called the sons of God, that we may be called the sons of God. Easy பாட்டு, ரொம்ப ஈஸி. நாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். We are called as sons of God. நாம் மனுஷர் அல்ல. We are not men. லண்டன்ல இருந்து நம்முடைய ஒரு சகோதரன் ஃளைட்ல வந்துட்டு இருக்காரு. லண்டன்ல இருந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருக்காரு. Once a brother from London, he was coming to Bangalore from the flight. பாம்பே வந்து அங்க இருந்து பெங்களூர் வரும். From Bombay he is coming to Bangalore. அவர் பக்கத்து சீட்ல ஒரு லேடி. And close by there was a lady here. லண்டன்ல இருந்து அவங்க போறாங்க பெங்களூர். They are coming from London to Bangalore. வர சமயத்துல இவர் கேட்டாங்களா, இவர் கேட்டாரா, நீங்க பக்கத்து சீட் தானே, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. And he asked her, where are you going? அவங்க சொன்னாங்களா, நான் வந்து அங்க ஒரு பாபா இருக்கிறார், அவரை பார்க்க போறேன். இங்க பெங்களூர் பக்கத்துல ஒரு பாபா இருக்கிறார், பார்க்க போறேன். And there is Baba there, I am going to see him. அவர்தான் கடவுள்னு சொல்லி நான் பார்க்க போறேன். And she said that he is God, I am going to see him. உடனே அந்த லேடிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. And he was, உடனே இவர் சொன்னாரா, நம்முடைய விசுவாசி சொன்னார், the believer said, அந்த பாபா கடவுள் இல்லையே, அது தேவன் தானே, அது மனுஷன் தானேன்னு சொன்னார். And he said he is only a man but he is not a God. நாசியில சுவாசம் உள்ளதான மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. And it is man we should not believe the man who had the breath in his nostrils. பைபிள் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நீங்க நம்பக்கூடாது, அவனை கடவுள் என்று சொல்லலாம். Bible says you should not believe the man who has a breath in the nostrils, you should not believe him. அந்த லேடி திருப்பி கொஞ்சம் நேரம் பயங்கர கோவத்துல இருந்துட்டு, அப்படியே நான் உன்னை எப்படி நம்பலாம்னு கேட்டாங்க. Immediately she asked him, how can I believe you? இவருக்கு ஒரு அபிஷேகம் வந்தது. He had an anointing. அவர் சொன்னார், நான் மனுஷன் அல்ல. He said, I am not a man. I am a son. I am a son of God. I am a son of God. நான் தேவனுடைய புத்திரன். And he said, I am a son of God. I am a son of God ன்னு சொன்னோனே இவருக்கு அடுத்தது இவ என்ன சொல்வாளோன்னு பயம். I am a son of God ன்னு சொன்னோல்ல, உடனே அந்த லேடி அப்படியே அமர்ந்து போச்சுதான். Immediately she fell flat when she said நீங்க that. சொல்லி பாருங்க, நான் மனுஷன் அல்ல, நான் தேவபுத்திரன். I am not a man, she said that I am a son of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷங்கள வெளிப்படக்கூடாது. And man should not be revealed in this. கடைசில கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த லேடி, எப்படி நீங்க சொன்னீங்க, நீங்க நான் மனுஷன் அல்ல, நான் தேவபுத்திரன் எப்படி சொன்னீங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? சாவதானமா கேட்டாங்களா? And after some time the lady asked him with a slow voice, said, how can you say that I am a son of உங்களுக்கு God? தெரியுமா, அந்த லேடி பாபாவை பார்க்க போக வேண்டிய லேடி பெங்களூர்ல வந்து இறங்கி அது நேர ஆராதனைக்கு வந்துச்சு. The lady, she was about to see with Baba, she came to our worship straight away. இந்த சகோதரன், இந்த சாட்சி சொன்ன சகோதரன் ஒரு கள்ள விசுவாசியா இருந்திருந்தால் அந்த சகோதரி வருமா? If the brother who has given testimony is a false believer, would she have come இந்த here? சகோதரன் ஒரு நல்ல சாட்சி உள்ள விசுவாசி. This brother was a good testimony, believer was a good testimony. வளவளத்த ஜீவியம் செய்யக்கூடாது. And he should not live a life of people. தேவனுடைய புத்திரராய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். Lord has changed us as sons of God. Behold what manner of love the Father has given unto us, Behold what manner of love the Father has bestowed that upon we us, may be called the sons of God. that we should be called as sons of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. இந்த ஆராதனையின் கருத்து என்ன? What is the meaning of this service? எகிப்தியரை தேவன் அதம் பண்ணினார். Lord smote the Egyptians. எகிப்தியர் மனுஷர் தானே. All Egyptians are only men. உண்மையான ஒரு ஆராதனையில நடக்கிறது என்ன தெரியுமா? What is happening in true worship? மனுஷிகத்தை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். The Lord is smiting manliness. நீ மனுஷன் அல்ல. You are not a man.
நீ ஒரு உண்மையான விசுவாசியா ஜீவித்தால் நீ ஒரு மனுஷன் அல்ல. If you are living as a true believer, you are not a நீ man. ஒரு தேவ புத்திரன். You are a son of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. What manner of love the Father has bestowed upon us that we should be called the sons of God. ஏதோ ஒரு பெயருக்காக நீ கிறிஸ்தவனாக இருக்க கூடாது. You should not be as a Christian for nominal sake. வாழ்க்கையிலே ஒரு உண்மையை நீ வாஞ்சிக்க வேண்டும். You must desire for a truth in your life. உன் ஜீவியத்திலே ஒரு கிறிஸ்தவத்தை கொண்டு வர வேண்டும். You must bring your Christianity in your life. நீ தேவ புத்திரனாக இருந்தால் If you are a son of God, உன் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். Lord will approve your. உன் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், And if your children ask what is the meaning of the service, எகிப்தியரை அதம் பண்ணினார் என்று நீ சொல்ல வேண்டும். you must say that Lord has smote the ஒரு Egyptians. காலத்தில் நானும் எகிப்தில் தான் இருந்தேன். Once I was also in Egypt. ஆனால் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணி என்னை விடுவித்தார். The Lord smote the Egyptian and saved me. எனக்குள்ள என் இதயத்துக்குள் இருந்த எகிப்தியனை கர்த்தர் அதம் பண்ணினார். The one who was as an Egyptian in my heart, the Lord smote him. மனுஷிகத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். Lord removed all the manliness from என்னை us. கர்த்தர் இப்பொழுது தேவபுத்திரனாய் மாற்றி இருக்கிறார். Now the Lord has changed me as a son of God. அப்படி நீங்கள் ஜீவித்து பாருங்கள். If you all live like this, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். your family will be a blessed உங்கள் family. குடும்பத்தில் நீதியின் சூரியன் பிரகாசிக்கும். A son of righteousness will shine in your life. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் மழை போல் பொழியும். And all the blessings will come upon you in your family. இவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். How the Lord has beautifully, the Lord has revealed His words. தேவபுத்திரரை கண்டு பிசாசுகள் அலறும். And by seeing the sons of God, all the devils will tremble. நாம் சாதாரணமான மனுஷர் அல்ல. We are not ordinary people. நம்மை பற்றி நமக்கே தெரியவில்லை. We are not knowing about ourselves. நாம் யார் என்று நமக்கே தெரியவில்லை. We do not know who we are. ஆகையால் தான் நாம் சாதாரணமான மனுஷர் போல் ஜீவிக்கிறோம். So that we are living as ordinary people. நீங்கள் தேவபுத்திரர் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். The Lord is once again reminding him that you are your son of God. தேவபுத்திரராய் ஜீவித்தால் எப்படி இருக்கும்? What will happen if you live as a son of God? பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் உங்களுடைய வீடு ஒரு வெளிச்சமாக இருக்கும். And all the neighbors' house, our house will be a lighthouse. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் உன் வீடு காணப்படும். And your house will be a city or set on the hills. சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணப்படும். You will be found with all joy and happiness. என்னுடைய தலையின் மேல் கர்த்தர் எதை வைத்தார்? And what has kept upon my head, Lord? அவருடைய தலையின் மேல் என்ன இருந்தது? And what was in upon his head? மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருந்தது. And that was eternal joy was found upon his head. தலையிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும். You must have eternal joy in your head. ஆனால் அது இல்லாவிட்டால் If it is not so, இந்த தலையில தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கும். unwanted things will be upon your head. சிலருடைய தலையில எல்லாம் அசுத்தமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் தான். Something evil things will be found in the head. நீ ஒரு தேவபுத்திரனா இருந்தால் உன்னுடைய தலையிலே அசுத்தமானதும் அனாவசியமான காரியங்கள் உன் தலையில் வராது. If you are a son of God, evil things and unwanted things will not come upon your head. தேவபுத்திரன், you are a son of God. தலையிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும். And there will be eternal joy in your head. நான் ஒரு நாள் இந்த பிரசங்கத்தை பண்ணினேன். While once I was preaching this message, ஒரு சகோதரி எழுப்பி சாட்சி சொன்னார்கள். a sister came and gave a testimony. I was full of burden upon my head. ஆனால் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் என்று நான் கேட்டபோது, But when I listened, when the eternal joy will be upon my head, என்னுடைய தலையில் இருக்கிற பாரம் எல்லாம் மாறி என்னுடைய தலையிலே நித்திய மகிழ்ச்சி வந்தது என்று all சொன்னார்கள். my burdens upon my head were removed. All the eternal joy was found upon my head. அனாவசியமான காரியத்தை உங்கள் தலையில் வைக்க வேண்டாம். Don't keep unwanted things in your mind. அருவருப்பான காரியத்தை உங்கள் தலையில் வைக்க வேண்டாம். Don't keep abominable things in your mind. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்கள் தலையில் வைக்கிறார். காரணம் நீங்கள் தேவனுடைய புத்திரர். The Lord keeps eternal joy in your mind because you are a son of God. ஒரு தடவை கூட நாம் இந்த பாட்டு பாடுவோமா? Let's sing once again this chorus. நீங்கள் போகும்போது இந்த பாட்டு பாடிக்கொண்டே வீட்டுக்கு போக வேண்டும். You must go to your house by singing this song. உங்கள் வீடுகளிலும் இதை பாட வேண்டும். Even in your house you must sing this song. குடும்ப ஜெபங்களிலும் இதை பாட வேண்டும். Even in your family prayer you must sing this song. Behold what manner of love the Father has given unto us. Behold what manner of love the Father has given unto us, that we may be called the sons of God. That we may be called the sons of God. Behold what manner of love the Father has given unto us. Behold what manner of love the Father has given unto us, that we may be called the sons of God. That we may be called the sons of God. Hallelujah. Hallelujah. அவர் எகிப்தியரை அதம் பண்ணினார். And he smote the Egyptians. எல்லா மனுஷயத்தையும் கர்த்தர் மாற்றி The போடுகிறார். Lord removed all the manliness. மூன்றாவது, Thirdly, இந்த ஆராதனையின் கருத்தில் மூன்றாம் பகுதி, what is the meaning of third part of this meaning? எங்கள் வீடுகளை தப்ப பண்ணினார். Lord delivered our houses. பாருங்கள், நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணினார். And he delivered our houses. இதுதான் நடந்த ஆராதனையுடைய கருத்து. That is the meaning of this service. எங்கள் வீடுகளை தப்ப பண்ணினார். He delivered our houses. அதாவது தேவன் உன்னை என்னென்ன விதத்திலெல்லாம் பாதுகாத்தார்,
என்பதை நீ நினைப்பதை அது காண்பிக்கிறது. It shows that you should remember all the goodness the Lord has done in ஒரு you. ஆராதனைக்கு நீ கடந்து வரும்போது When you come to the worship, என்னென்ன விதத்திலெல்லாம் ஆண்டவர் உன்னை பாதுகாத்தார் என்பதை நீ நினைத்துக் கொண்டே வர வேண்டும். you must come in whatever the way the Lord has preserved you. You must come here. அந்த ஆபத்திலிருந்து காத்தார், Lord preserve me from the அந்த danger. வியாதியிலிருந்து காத்தார், Lord preserve me from the sickness. அந்த பயங்கரமான கொடூரமான சம்பவத்திலிருந்து உன்னை பாதுகாத்தார். Lord preserve me from the terrible incident. ஒரு பயங்கர பாவத்தில் நீ விழ வேண்டியதா இருந்தது, அந்த இடத்திலிருந்து உன்னை பாதுகாத்தார். Lord preserve me from the so that you cannot fall in the terrible உன்னை sin. அசைக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தது, ஆனால் கர்த்தர் உன்னை தப்ப பண்ணினார். Lord, there was a time to be shaken, but God has preserved you. ஆராதனையினுடைய கருத்து என்ன? What is the meaning of the service? தேவன் என்னை தப்ப பண்ணினார், The Lord has delivered me. தேவன் எங்கள் வீடுகளை தப்ப பண்ணினார். The Lord delivered our houses. தேவன் உனக்கு உன்னை பாதுகாத்ததை நினைத்து நீ தேவ சமூகத்திலே உணர்வுள்ளவனா இருப்பதுதான் ஆராதனை. You must have the conviction so that the Lord has preserved in all things. That is the worship. நீங்கள் நினைத்து பாருங்கள், எந்தெந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உன்னை தப்புவித்தார் என்று பாருங்கள். And you must think whatever the Lord has delivered you. உங்களுக்கு உங்களுடைய இருதயம் பொங்கி வழியும், பால் பொங்கி வழிகிறது போல. And there was a great bubble in your heart. உங்களை என்னென்ன இடத்துல கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். Just think in whatever the place the Lord has preserved you. நீங்கள் மரித்து போக வேண்டிய சந்தர்ப்பம், There was a time that you have to die. நீங்கள் அவமானப்பட வேண்டிய சந்தர்ப்பம், There was a time that you have been subdued. நீங்கள் கீழே விழ வேண்டிய சந்தர்ப்பம், There was a time that you have to fall down. உங்களை கர்த்தர் தப்புவித்ததான சூழ்நிலைகளை ஒரு நிமிஷம் நீங்கள் திரும்பி பாருங்கள். But 1 minute you have to return back and the Lord will preserve you. உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், If your children ask what is the meaning of the service, நீங்கள் சொல்ல வேண்டும், எங்கள் வீடுகளை தேவன் தப்ப பண்ணினார். and you must say the Lord has delivered our houses. இந்த ஆராதனை செய்வதன் நோக்கம் என்ன? What is the purpose that we are doing என்னை the service? தேவன் பாதுகாத்தது நிமித்தமாக, என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தது நிமித்தமாக நான் ஆராதிக்கிறேன். Because the Lord has preserved my house and my family, I am worshiping. கொஞ்சம் ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை தப்ப பண்ணின, உங்களை பாதுகாத்த சந்தர்ப்பங்களை நினைத்து உரத்த சத்தமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Stotram, stotram. ஆமென், ஆமென், ஹalleluya, 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 ஆமென். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம். துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆராதனையின் கருத்து என்ன? தேவன் எங்களை தப்ப Deliver from our houses, that is our meaning. நான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனைக்கு ஒரு கருத்துண்டு. There is a meaning that we worship our God. அவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் அல்லாவிட்டால் என்னை சேர்ந்தவர்களையும் கர்த்தர் தப்ப பண்ணினபடினால் அவரை ஆராதிக்கிறோம். And we are worshiping because the Lord has delivered me and my family and all the relatives. பவுல் சொல்லுகிறார், எங்களை அவர் தப்புவித்தார், எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். And Apostle Paul says that he delivered us, still he will deliver us. நாலாவது, இந்த ஆராதனையுடைய கருத்து என்னவென்றால், And fourthly, what is the meaning of this service? அவர் எங்கள் வீடுகளை கடந்து போனார். And he passed through our houses. எங்கள் வீடுகளை, இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார். And he passed through the houses of the children of Israel. இந்த வீடுகளை கடந்து போனார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? And what is the meaning of this? கடந்து போகும்போது நினைக்கிறார். When he passes over the houses, the Lord remembers the house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொரு வீட்டையும் அவர் கடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்டையும் நினைக்கிறார். When he passing over all the houses, each and every house, he remembers the house. அவர் நம்மை அறிகிறார். And he knows us. அவர் அறிகிறார். And he will know us. நீ ஆராதனைக்கு வரும்போது நினைக்க வேண்டும், கர்த்தர் என்னை கடந்து போகிறார். And when you come to the service, you must know the Lord passing என்னை by. கடந்து போனார். And he went up. என்னை நினைத்தார். And he thought of me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னை தேவன் நினைத்தார். The Lord thought of me. உங்களுக்கு தெரியுமா, யாருமே எனக்கு இல்லை என்று நீங்க நினைக்க கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் வரும்போது அந்த சந்தர்ப்பத்திலே தேவன், When you face an important occasion, when you're all alone, you must think that Lord is passing. தெரியும், But you're not able to see in your house. உன்னுடைய கண்களுக்கு அவரை பார்க்க முடியவில்லை. You're not able to see from your ஆனால் eyes. நீ ஏதோ ஒரு
When you are burdened with an important thing, when you say, Lord is passing by, அதே but you have done a wrong thing in your life, நீ வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே பார்க்கறா யாருமே இல்லை. but you are seeing the right side and left side, nobody is there. மோசே அந்த மனுஷனை கொலை செய்யும்போது When the Moses kills the man, பாருங்க, முதலாவது என்ன செய்தா? நான் கொலை செய்யும்னாலே before murdering, what did he do? என்னை That means saw me. கண்டார், கடந்து போகும்போது என்னை பார்த்தார், When you are passing by, he saw என்னை me. நினைத்தார். He thought of me. ஒருவர் இல்லை என்று நான் நினைக்க மாட்டேன். I will not think nobody is எனக்கு there. யாரும் உதவி இல்லை என்று நினைக்க மாட்டேன். I know there is no help for me. என் தேவன் என்னை கடந்து போனார், Lord passed by me. என்னை கடந்து போகிறார். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Stotram, Stotram. அல்லேலூயா. அப்படியே ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும். Let there be anointing. அல்லேலூயா. 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 இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நாள், 30வது நாள், Today is the 30ஆம் தேதி. last day of this month. இன்றைக்கு ராத்திரி நமக்கு மாத முடிவு கூட்டம் உண்டு. We have a month-end prayer this night. நன்றியால் நிரம்புங்கள். Must fill with the grateful heart. வாலிபர்களே, நன்றியால் நிரம்புங்கள். Oh young man, fill with the grateful நீங்கள் heart. worship பண்ணுங்க, நல்ல worship பண்ணுங்க You கர்த்தரை. must have a good worship. நீங்கள் worship பண்ணினால் உங்களுடைய ஜீவியம் மாறும். When you worship the Lord, your life will change. நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்ய. நந்தியாருள்ள பூரித்தீடும் அன்னை இயேசு காருண்ய. ஒவ்வொன்றாய் இதை தானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். நந்தியாருள்ள பூரித்தீடுதே அன்னை இயேசு காருண்ய. நந்தியாருள்ள பூரித்தீடுதே அன்னையாம் இயேசு காருண்ய. ஒவ்வொன்றாய் இதை தானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய 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 எல்லா நன்மைகளை நினைத்தே. இந்த பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord.